தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதாவது அவேர்னஸ் வீடியோனா சித்தர்கள் பிரபஞ்சங்கள் அருளிய ஒரு விஷயம், அது உங்களுக்கு ரீச் ஆகலைங்கிறத விஷயம். ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் வேண்டான்னு ஒதுக்கணும், ஒரு சில விஷயங்கள் நிறைவேற்றணும். இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது நாங்களாம் படிக்கும் பொழுது எங்கள் குருநாதர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த மூல நூல்கள் இருந்ததுன்னு ஆச்சரியமாக இருந்தது. அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமான டெசிஷன் வருதா, இது இப்போ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. தசாபுத்தி அந்தரம் கோச்சாரம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பேஸ்ன்னு சொல்லுவோம், அதை பாருங்களேன். ரைட், நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த துலாம் ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தெரியுங்களா, உங்கள் ராசிக்கு பேச்சுத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். சிறந்த பேச்சு, உங்கள் பேச்சு தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸே. நிறைய பேர் அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கிற துலாம் ராசி மாட்டிக்கும், பொருளாதாரத்தை இழந்துடும். பேசக்கூடிய கேள்விகள் கேட்கக்கூடிய துலாம் ஜெயிச்சிடும். இவங்களுக்கு பேச்சால் தான் பணமேங்க. மற்றவங்களை கவர்ந்து இழுக்க ஈஸியாக இருக்கும். நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களாம் பேச்சு தான் ப்ளஸ்ஸு. அதில் போய் பேசாமல் அமைதியாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் என்ன தெரியுங்களா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், குடும்பம் சந்தோஷம் அந்யூன்யம் எல்லாமே இருக்குன்னா திருமணத்துக்கு பின் தான் இவங்க வளர்ச்சி அடைகிறார்கள். இது தவிர்க்க முடியாத உண்மை. நிறையா துலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், திருமணத்துக்கு அப்புறம் தான் பெரிய லெவலில் இருக்கும். வாழ்க்கையில் புரிதல் நிறையா ஏற்படும். ஒரு சிலருக்கு தான் ஜாதகம் மற்ற அம்சத்தில் மாட்டிக்கும். பட் 99% திருமணத்துக்கு பின் வாழ்க்கையில் உயர்றாங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க அது வேறு. இது திருமணமே வேண்டாம், அச்சீவ் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணுவேன்னா மாட்டிக்குது. அச்சீவ் எப்போ பண்ணுறது, திருமணத்துக்கு அப்புறம் தான் விதியே. கூட்டால் ஆதாயம் உண்டு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தனித்தை விட கூட்டு சம்மந்தப்பட்டது, இரண்டாவது குழந்தை வந்ததுக்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்டது, நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த ராசிக்கு. ஏன்னா இது எப்போவுமே இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே கலகலப்பு இருக்கும், நண்பர்கள் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு சூட்சமாக இருக்குங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க. தனித்து இருக்கும்போது அமைதியாகவும் கூட்டங்கள் இருப்பது கலகலப்பாகவும் இருப்பது இவங்க ஸ்பெஷாலிட்டி. எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ இவங்களுக்கு ஃபோக்கஸ், மைண்டு ஃபோக்கஸ்லாம் பண்ணக்கூடிய அம்சம் நிறையா இருக்குது. இவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா யோகா மெடிடேஷன் ஏதோ ஒன்று பண்ணிக்குவாங்க, அப்போ திடீர்னு அமைதியாக இருப்பாங்க. இந்த ராசிக்கு இன்ட்யூஷன் பவர் பொதுவாகவே ராசி ஜாஸ்தி, இன்ட்யூஷன் உண்டு. நிறைய பேர் பேசும்போதே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. துலாம் இது வேறையா, இப்போ நம்மளாம் பேசுகிறோம்னாலும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே இதான் சொல்ல வராங்க, வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்தளவுக்கு திறமையுள்ள ராசி. இவங்களுக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, வேலை என்ற ஒரு விஷயத்தில் கடைசி நேரம் வரைக்கும் போராடி தான் ஜெயிக்கணும். வேலை செய்கிற இடத்துல கடைசி நேரமாக தகவல் வரும், அடிக்கடி ட்ராவல் வரும், பயணங்கள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல அந்த டாக்குமெண்டேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எப்போவுமே வெரிஃபை பண்ணிக்கணும். எப்போவுமே வேலை செய்கிற இடத்துல ஒரு குழப்படி இருக்கும். ரீசெண்டாக ஒருத்தர் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு 2023 பாஸ் அவுட்டு, மறந்தாப்புல 2024 பாஸ் அவுட்டுன்னு போட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா அது என்னங்க சொன்னது 1 இயர் முன்னாடி பாஸ் அவுட்டுன்னு சொல்லிவிட்டு 2 இயர்ஸ் முன்னாடி பாஸ் அவுட்டுன்னு போட்டிருக்கீங்க, அதுன்னு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. கடைசி இது 6th 6 இன்டர்வியூ 6 இது ப்ராசஸ் ஹெச்ஆரில் போய் சேலரி நெகோசியேஷனில் சின்ன ஒரு இது, அதை எப்போவுமே கவனிக்கணும். அப்போ டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் எப்போவுமே கடைசி வரைக்கும் வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். சிவியில் டேட்டு மாதம் போட்டுருவாங்க. இது இந்த துலாத்துக்கு உண்டான அடிப்படை குணம். இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இவங்களுக்கு ஜெயிக்கும். இவங்க ட்ராவலுக்கு பயப்படக்கூடாது. எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இது இந்த ராசியோட காம்படிஷனல். எந்த வேலை செஞ்சாலும் காம்படிஷனில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். 3ஆம் இடம் தான் காம்படிஷனல். ஃபோனு, இவங்க வேலை செய்கிற இடத்துல ஃபோன் மூலமாகவோ கம்ப்யூட்டேஷன் மூலமாகவோ கடிதங்கள் மூலமாக எழுத்து மூலமாகவோ நிறைய விஷயம் இருக்கும். இவங்களுக்கும் மீடியாவுக்கும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் வந்துடும். இவங்களுக்கு இந்த வேலைக்கு ஒரு சில டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை வந்துடுங்க. நீங்கள் இப்போ செஞ்ச வேலையை டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, கணக்கு வழக்குகள் பார்த்து கொடுக்குறது, இதுக்கெல்லாம் நோன்னு சொன்னால் வேலை இல்லை, செஞ்சால் ஓகே. இவங்களுக்கு ஒரு விஷயம், வேலை செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சின்ன ஒரு கேப் விழுந்துடும். எல்லா வருஷம் வேலை பார்த்தவங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தோம், ஒரு 6 மாதம் வேலை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன், மன உளைச்சலாக இருந்தேங்கிறது சொல்லாத துலாம் இல்லை. அப்போ ரிஸ்க் எடுக்கும்போது கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக எடுக்கணும். இவன் நிறைய பேத்துக்கு வெளிநாடு வெளியூர் வாய்ப்பெல்லாம் அதிகமாக கிடைக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேலதிகாரிகள் பொதுவாகவே இவங்களுக்கு ஆசிரியரோ மேலதிகாரிகளோ ஒரு சொல்கிற டிசிஷனில் அதை கேட்டு அதில் மிஸ்டேக் பண்ணிக்கும். அவங்க கரெக்டாக சொன்னாங்களா தப்பாக சொன்னாங்களான்னு தெரியாது. நோன்னு சொல்ல ஒரு சில இடத்துல சொல்லணும், அது சொல்லலே மாட்டிக்கும். இது பேசிக். ரெண்டாவது 2ஆம் இடம் செவ்வாயோட 7ஆம் செவ்வாய். இவங்க பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா பாயிண்ட்டாக இருக்கும். மற்றவங்களோட ஆள் மனது வரைக்கும் போகக்கூடிய வாய்த்தாக இருக்குது. நல்ல வார்த்தையாக பேசினா நல்ல விதமாக நடக்கும்.
கோபமாக பேசினா மைனஸாக பெறும். கோபத்தால் இழந்த, அவசரத்தால் இழந்த துலாம்னே சொல்லலாம். அவசரப்பட்டோம், டாங்குன்னு அவசரப்பட்டு பேசிடும், அவசரப்பட்டு இது இழந்துடும். கொஞ்சம் பேச முடியல அப்புறம் சொல்லலாம். ஏன்னா அவங்க ராசிக்கு சனி, லக்னத்தில் சனி உச்சம் அடையுது. கொஞ்சம் தள்ளி போடுங்க. நிறைய தள்ளி போட்டாலே நிறைய விஷயம் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆயிரும். உடனே டிசிஷன் வேணும்னா லாஸ் தான் அனுபவிக்கும். இவங்களுக்கு வீடு சொத்து அமையும், செகண்ட் ஹேண்ட் வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்க வாங்கின சொத்துக்கு பக்கத்தில் இன்னொரு சொத்து வாங்க அம்சம் உண்டு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இவங்க 30 வயசுக்கு மேலே தான் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. திருமணமாகி அப்படியே டெவலப் ஆக குழந்தை வந்தோன்னே டெவலப் ஆகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ்னால் அது இந்த துலாம் தான். ஒரு குறிப்பிட்ட வயசுங்க, குறிப்பாக 45 to 50க்குள்ளே ஒரு தொழில் ரீதியாக ஒரு டிசிஷனை மாற்றும். அது கரெக்டாக மாற்றிக்கணும். அதை மாற்றலைன்னா சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் அவ்வளோ பேரும் புகழமாக இருந்தேன், இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இதே ராசி தான். இதை கரெக்டாக டிசிஷன் எடுத்தவங்க ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்துச்சுங்க, இதை பண்ணேன் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் சொல்கிற மாதிரி தான். அந்த டிசிஷன் தாங்க இவங்களுக்கு இப்போ வாழ்வில் 40 to 45 கரெக்டாக 38லேருந்து ஆரம்பிச்சிடும். அந்த டிசிஷன் இவங்க தவறாக எடுத்து பல பேர் மாட்டியிருக்காங்க. கரெக்டாக எடுத்துக்காங்க. இல்லைன்னா உங்கள் ஃபீல்டு எக்ஸ்பர்ட் 4 பேர் டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு 4 பேர்த்த டிஸ்கஸ் பண்ணும்போது மற்றவங்கள்ட்ட வர தகவலே கரெக்டாக இருக்கும். இது லோன், பொதுவாகவே நகை லோன் மட்டும் இந்த மாட்டிக்கும். லோன் வச்சா திருப்பி நகை லோன் வைக்கிற மாதிரி வந்துடும். கோல்டு லோன் மட்டும் இந்த துலாத்துக்கு அது ஒரு அம்சம். நகை லோன் வச்சோம், அதை திருப்பி வச்சோம், மாற்றி வச்சோம், எடுத்து அது கோல்டு லோன். இது கோல்டாக சேர்த்திங்கன்னா லாபமாக இருக்கும். இது எப்போவுமே இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணத்துக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி. திருமணம் வருகின்ற மனைவி கொஞ்சம், ஆணாக இருந்தால் மனைவி கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் கோபக்கார அம்சமாக தான் வரும். இது உங்களுக்கு எழுதப்பட்ட விதி. ஒரு சூட்சமம் என்ன தெரியுங்களா, இந்த ராசியில் 7ஆம் இடத்துல தான் செவ்வாய், அந்த இடத்துல மேச ராசியாக வருது. ஒரு விஷயம் எப்பவுமே மனைவி கணவன் மனைவியில் ஒரு சீக்ரெட் எப்பவுமே இருக்கும். யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு சீக்ரெட் எப்பவுமே இருக்கும். வெளியே ஏன் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறேன்னா, உடல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக ஒரு சீக்ரெட் இருக்கும். அதுதாங்க. அப்போ இவங்க நிறைய குழந்தை சம்மந்தப்பட்டதோ, வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களோ இதெல்லாம் வேகப்படுத்திக்கணும். குறிப்பாக இன்சூரன்ஸ் இந்த ராசிக்கு முக்கியம். கணவன் மனைவி 2 பேர் போடுறது இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொன்னார், இந்த மாதிரிங்க உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊனமோ சின்ன இதோ வரும்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு கண் பார்வை லெஃப்ட்டில் கொஞ்சம் ரொம்ப கம்மி, ரைட் நல்லாயிருக்கும், லெஃப்ட் இருக்குது அப்படின்னார். பட் அந்த ஜாதகம் அந்த அம்மாவும் அம்மானாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலையும் இருக்கும். ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃபஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே போட்டு வந்துடணும். உங்களுக்கு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இது மாதிரிலாம் ரொம்ப யோகம். நீங்கள் எப்போவுமே கையில் இருக்கிற லாக்கரில் வைக்கிறது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டது நல்லாயிருக்கும். கையிருப்பு பணத்தை இந்த ராசிக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், கையில் காசு வச்சுக்காதீங்க. அதை உங்கள் பீரோ இருந்தால் பீரோவில் போட்டு வைங்க, லாக்கரில் வைங்க. உங்கள் பணத்தை மூடி வைக்க உங்களுக்கு பொருளாதாரம் ஏறிட்டு போகும். பர்ஸ்லேயே வச்சுக்கிறோம், கிரெடிட் கார்டில் வச்சுக்கிறோம், நிற்க அடுத்த செகண்ட் செலவாயிரும். ஃபிசிக்கல் மணியை பார்க்கணும் இந்த ஜாதகம். எப்பவுமே ஃபிசிக்கல் மணி, அதாவது அந்த கண்ணில் பணத்தை பார்த்தா தான் ஜெயிக்கும். நகையை பீஸுன்னு வாங்கி வைக்கிறோம், கோல்டு பீஸ் கையில் வாங்கி வைக்கணும். இந்த ராசிக்கு தந்தை மகன் உறவு, பொதுவாக இவங்களுக்கு வெளிநாடு வெளியூர், தந்தையே பூர்வீகம் மாறினவங்க, இவரே பூர்வீகத்தை விட்டு மாறின அம்சமாக தான் இருக்கும். எங்கள் தாத்தா ஊர், எங்கள் குலதெய்வம் அந்த ஊர், நாங்கள் மாறி வந்தோம்னு சொல்லியிருக்கோம். தந்தை மகன் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக தான் இருக்கும். தந்தை இருக்கிற வரைக்கும் சண்டை கட்டி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லாத காலத்தில் ஆகா இவர் தாங்க பெஸ்ட்டு, எங்கள் அப்பாங்க அப்படி இப்படின்னு புகழ்கிற ராசி இதுதான். இருக்கும்போது திட்டுறது தான், புகழ்கிறதும் இந்த ராசிக்கு இதுதான் மாதிரி. இவங்களுக்கு எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணுற எண்ணம் வந்துட்டுருக்குங்க. வேலையாக பிஸ்னஸ்ஸாங்கிறது, வேலைக்கு போயிட்டு பேரலாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நான் ஒருத்தர் இந்த பாயிண்ட்டை சொன்னேன்னு சொல்கிறார். அவர் காலேஜ் படிக்கும் பொழுதே டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் காலேஜ் போகும்போது நான் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட கடையில் ஒர்க் பண்ணி எனக்கு வரும். இதே இன்னொருத்தர் சொன்னபோது நான் KFC அந்த மாதிரி இதெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பார்த்து பண்ணேன். அதில் நான் அப்போ ஏதோ ஒரு வருமானத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன் குறிப்பாக பிஸ்னஸே பண்ணுவாங்க. ஒருத்தர்லாம் அந்த கவரிங் ஐட்டம் இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணாராமா. இது அவர் இந்த ஸ்கூல் படிக்கும்போது அந்த காலேஜ் போகும்போது. ஆக ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை தேடிக்கும். இவங்க மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது அது மாதிரிலாம் வந்துடும். இது எப்பவுமே ஜெயிச்சிடும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் தண்ணி, திரவம், பெண்களை கவரக்கூடியது, ஒரு சந்திரனோட அம்சம்லாம் எடுத்து நல்லாயிருக்கும். லாபம் இயற்கையாக உண்டு. மூத்த சகோதரிகள் நல்லபடியாக இருக்கும். என்ன இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஏதோ ஒரு வகையில் அரசு லிங்க் வந்து கவர்மெண்ட் லிங்க் வரும். அதை கரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்க, விட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் கிடச்சிருக்கோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அப்புறம் போனால் வேணான்றாங்க. எழுதுகிற போய் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருப்பாங்க, போகாமல் விட்டுருவாங்க. அப்போ இந்த அரசாங்க ஆதாயத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இது ரொம்ப இதாக இருக்கக்கூடிய ராசி.
இவங்க ஃபஸ்ட்டு நீச்சல் பழகிக்கணும். தலையில் அடிபட்ட உடனே பார்க்கணும் இந்த ராசி. இது மாதிரி சூட்சமங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. ரைட். இது ஹெல்த்தை வச்சும் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரைட். ஹெல்த்து சம்மந்தப்பட்டதில் இது எப்போவுமே உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு உடல் தொந்தரவு, சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது வந்தால் உடனே கவனிக்கணும். கண்ணு கருத்து வரும். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அடிப்படையே எக்ஸசைஸ் மூலம்தான் வியாதியை வெல்ல முடியும். நடக்கிறது, யோகா போகிறது, இது மூலமே ஜெயிச்சிடலாம். அக்குப்பஞ்சர்லாம் சூப்பராக செட் ஆகும் இந்த ராசிக்கு. எடுத்தோன்னே இங்கிலீஷ் மெடிசன் வேண்டாம். இதை பாருங்கள். இவங்களுக்கு பசையிலேருந்தே மாற்றணும். பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நேச்சர் இந்த ராசிக்கே கொடுப்பேன். பாரம்பரியமாக வருகிற இயற்கை வைத்தியமாக வருகிற பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பிராண்ட் இருக்கு இல்லையா, ரெட் டாபர் அந்த மாதிரி இயற்கையாக இருக்கணும். அதில் இருக்கிற மூலப்பொருட்கள்லாம் இயற்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த ராசிக்கு பல்ல கரெக்டாக பார்த்துட்டாலே பல வகை வியாதி தப்பிச்சிடும். இது அங்கேருந்து சரி பண்ணும். ஏன்னா இப்போ இயற்கையாகவே பல் தொந்தரவு, கண் தொந்தரவு வர ஜாதகம் இது ராசி. அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், இந்த உணவு அந்த உணவு ஒதுக்கவே கூடாது. உங்களுக்கு ஹெல்த்துக்கு என்ன தேவை அத்தனையும் பார்த்துக்கணும். இது மாதிரி சூட்சமங்கள் நிறையா இருக்குங்க. எப்போயுமே அந்த கால் வலி, மூட்டு வலி, பாத வலின்னு வரும். நரம்பு இந்த சியாட்டிக் நர்வு மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஸ்கின் அலர்ஜி, ஏதோ ஒரு ஃபுட்டு ஒத்துக்காமல் இருக்கும். சரி, நிறையா வியாதிகள் சொல்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். ஆக சூட்சமங்கள் நிறைந்த இந்த உலகங்க. இதெல்லாம் கவனமாக இருந்துருங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எது கரெக்டாக இருக்கும் அதை நடத்தினா சூப்பராக ஜெயிச்சிடும். ரைட். உங்களுக்கு கேள்விகள், சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.